ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை பிசுபிசுப்பு போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியும் கொஞ்சமாக நார்மல் வாட்டரும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்ச வெண்டைக்காயை இது கூட சேர்த்து நல்லா செம்மி கிரேவியாக வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம்.